வணக்கம். இன்று ஆகஸ்ட் 14, 2026. இன்றைய செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். சென்னையில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டில் ரஷ்யா, நியூசிலாந்து உள்பட சர்வதேச நாடுகளின் நிறுவனங்கள் பங்கேற்றன. இந்த மாநாட்டில் கையெழுத்தான 97 ஒப்பந்தங்கள் மூலம் 23 மாவட்டங்களில் தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. 1,00,000 பேருக்கு வேலை கிடைக்கும். காவிரி நீர் விவகாரம்: தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு கூடுதல் மனு தாக்கல் செய்துள்ளது. 51 வயதில் MBBS நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 51 வயது சுரேஷ்குமார் மருத்துவ படிப்பில் சேர்ந்து சாதிக்கிறார். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குறித்து அவதூறு பதிவிட்டதாக இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். திண்டுக்கல் கரூர் சாலையில் சுரங்கப்பாலம் பராமரிப்பு பணியால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கோவை மேட்டுப்பாளையம் மெமு ரயில் மீது மர்ம நபர்கள் கல்வீசியதில் என்ஜின் டிரைவர் காயமடைந்தார். பள்ளிப் படிப்பு முதல் மருத்துவப் படிப்பு வரை ஒன்றாகச் சாதிக்கும் சேலம் இரட்டையர்கள் கவனம் பெற்றுள்ளனர். சென்னையில் இன்று பல்வேறு பகுதிகளில் பராமரிப்பு பணிக்காக மின்தடை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமித்ஷா தலைமையில் தென்மண்டல முதல் மந்திரிகள் மாநாடு சென்னையில் 2 நாட்கள் நடைபெறுகிறது. அரசு பேருந்தில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய வாசகத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பள்ளி சீருடையில் மாணவிகள் மது அருந்தியதாக வெளியான வீடியோ தொடர்பாக தலைமை ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் சேலம் எக்ஸ்பிரஸ் ரயில் நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜயுடன் தொழில் அதிபர்கள் செல்பி எடுத்துக்கொண்ட நிகழ்வு கவனம் பெற்றுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர் தொடர்பான தமிழகத்தின் கூடுதல் மனு விவகாரம் மீண்டும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தமிழகத்தில் மழை தொடர்பான வானிலை முன்னறிவிப்புகள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. இந்திய செய்திகள்: உத்தரகாண்ட் சுரங்கத்தில் வெள்ளம், 7 பேர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் சிக்கியுள்ளதாக தகவல். இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை 3 லட்சம் ரூபாய் கோடியாக உயர்ந்துள்ளது. திருப்பதியில் ஒரே நாளில் 82,800 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்ற முடக்கத்தில் 175 கோடி ரூபாய் வீணானதாக தகவல். விபத்து பகுதிக்கு செல்ல ஆம்புலன்ஸுக்கு 10 நிமிட காலக்கெடு நிர்ணயிக்கப்படும் என தகவல். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தனது அனுபவம் குறித்து வேதனை தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் மர்ம நோயால் 7 குழந்தைகள் உயிரிழந்ததாக தகவல். பீகாரில் நடைபயிற்சி சென்ற காண்டிராக்டர் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். சத்தீஸ்கரில் முன்னாள் பெண் நக்சலைட்டுகள் ரேங்க் வாக் செய்து கவனம் பெற்றனர். டெல்லி விமான நிலையத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் பறிமுதல், 2 பேர் கைது. பஞ்சாப் முன்னாள் துணை முதல் மந்திரி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல், ஒருவர் கைது. மின்சாரம் தாக்கி பசுமாடு உயிரிழந்த சம்பவத்தைத் தொடர்ந்து பொதுமக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானிகள் அனைவருக்கும் போதைப்பொருள் பரிசோதனை நடத்த முடிவு. ஹர்கர் திரங்கா பிரசாரத்தின் கீழ் மத்திய மந்திரி அமித்ஷா வீட்டில் தேசிய கொடியை ஏற்றினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. 11 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. இளம் தலைமுறையினர் கடன் வலையில் சிக்குவது குறித்து ரிசர்வ் வங்கி கவலை தெரிவித்துள்ளது. திருமணம் நிச்சயிக்கப்பட்ட வங்கி ஊழியர்கள் தொடர்பான துயர சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரயில் பயண சலுகைகள் வழங்குவது குறித்து உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில் அளித்துள்ளது. செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஐயுத்னா பாதுகாப்பு கவுன்சில் அறிக்கை வெளியாகியுள்ளது. ஒடிசாவில் தொடர் கனமழை காரணமாக மாநிலம் முழுவதும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. உலக செய்திகள்: கூகுள் ஜெமினி 100 கோடி பயனர்களை எட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜெமினி மூலம் தினசரி சுமார் 15 கோடி AI படங்கள் உருவாக்கப்படுவதாக தகவல். துபாயில் மூளைச்சாவு அடைந்த இந்திய பெண்ணின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டு 3 பேருக்கு மறுவாழ்வு கிடைத்துள்ளது. அமெரிக்காவில் 16 ஆண்டுகளுக்குப் பிறகு ஒரே நாளில் 3 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக தகவல். அமெரிக்க வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் கரோலின் லெவிட் பதவி விலகியுள்ளார். புதின் முதல் முறையாக குரில் தீவுக்கு சென்றதற்கு ஜப்பான் கண்டனம் தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 9 தமிழக மீனவர்களுக்கு 25ஆம் தேதி வரை சிறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் 2 வீரர்கள் உயிரிழந்தனர். ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் டிரம்பின் கருத்தை ஈரான் நிராகரித்துள்ளது. நடப்பாண்டின் முழு சூரிய கிரகணத்தின் காட்சிகளை மக்கள் கண்டுகளித்தனர். துருக்கியில் இருந்து ரகசியமாக வெளியேறிய விவகாரம் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் விளக்கம் அளித்துள்ளார். இந்தியாவிடம் இருந்து ரஷ்யா பெட்ரோல் வாங்கிய விவகாரம் சர்வதேச கவனம் பெற்றுள்ளது. விளையாட்டுச் செய்திகள்: சின்ஃபீல்டு கோப்பை செஸ் 3வது சுற்றில் பிரக்ஞானந்தா தோல்வியடைந்தார். கனடா ஓபன் டென்னிஸில் ரைபகினா, ஸ்வியாடெக் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். TNBL திருப்பூரை வீழ்த்தி திருச்சி அணி வெற்றி பெற்றது. துஷார் ரஹேஜாவின் அதிரடி வீணானது. மீண்டும் நாளைய செய்திகளுடன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.